ஸோ நீங்கள் பர்சனலி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்லலாம். கிராமஃபோனில் நீங்கள் பாடல் கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலாக கிராமஃபோன்ஸில் சாங்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சிம்ஃபனிக்காக நான் ஃபஸ்ட்டு கிராமஃபோன்ஸ் இது பண்ணியிருந்தேன். பழைய சிம்ஃபனிஸுக்காக வந்துட்டு கேட்குறதுக்காக. அது அப்போ வந்துட்டு கேசட்ஸில் இந்த மாதிரி கிடையாது. அதுக்காக பர்பஸாக வந்துட்டு கிராமஃபோன்ஸ் வாங்கி அதோட சிடிஸ் எல்லாத்தையுமே இது பண்ணேன். அதுக்கப்புறமா லேட்டராக அது வாங்கினதுக்கப்புறமா பாட்டுக்குள்ளே வந்துட்டு இது பண்ணி அந்த நம்ம இந்த சாங்கு பழுங்கினால் ஒரு மாளிகை, அந்த சாங்கு, அதுக்கப்புறமா பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த அந்த சாங்ஸோட ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை கேட்குறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த டைமில் கிராமஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக எனக்கு எங்கள் தாத்தா வீட்டில் கிராமஃபோன் இருந்துச்சு. நான் எனக்கு கேட்ட என்னோட முதல் பாடலில் வந்து அவளுக்கு என்ன அதில் லைக் அதில் கிடைக்கிற ஒரு சவுண்டிங் வந்து நாய்ஸியாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ நம்ம சைனா செட்டில் கேட்குறது நாய்ஸியாக இருக்கும், கேட்கவே முடியாதுல்ல. அது நாய்ஸியாக தான் இருக்கும், ஆனால் அந்த மெலடி இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, அந்த டைமில் வந்து போட்ட மெலடிஸ் எதில் கேட்டாலும் நல்லா தான் இருக்கும். காதலிக்க நேர்மலை படத்தில் இருக்க ஹோல் ஆல்பமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அந்த பாட்டெலாம் நான் போட்டு கேட்கும்போது அவர் யார் கேட்குறா, இது யார் கேட்குறா, நவருங்க நீ கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு விஸ்வநாதன் அதெல்லாம் பயங்கரமான அந்த டயத்தில் ஜானர் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண சாங்ஸ். அதில் இந்த ப்ளூஸில் ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அந்த டயத்தில் வந்து ராக் அண்ட் ப்ளூஸ் இல்லை. உங்களுக்கு கம்போசராக ரொம்ப பிடிச்ச கம்போசர் அந்த பீரியடில்? ஸோ ஏஎம் ராஜா, அப்புறமா எம்எஸ்வி சார், அப்புறம் எம்எஸ்வி. ஆக்சுவலாக எனக்கு வேற ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இவர் இந்த விஸ்வநாதன் சொன்ன உடனே நான் அதை மாற்றிட்டேன். ஐயோ அது சரியான பாட்டாச்சு. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஃபஸ்ட்டு இதுதான் ஓ ஹோ எத்தனை அழகு 20 அந்த சாங்கோட ஓப்பனிங் இருக்குல்ல, நான் ரொம்ப நாள் ரிங்டோனாகவே வச்சுருந்தேன். பயங்கரமாக இருக்கும் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். எத்தனை அழகு 20 வயதினிலே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சொன்ன மாதிரி உங்கள் பொன்னான கைகள், எனக்கு அது பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா.